எந்த இடத்துல வாய்வு இருந்தாலும் சரி, அந்த வாய்வை 15 நாள் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு, கொடுத்துட்டே இருக்காரு. இவர் புகழுக்காகவோ பிரபலத்துக்காகவோ எல்லாம் சொல்ல மாட்டாரு, பொய்யும் பேச மாட்டார், இருக்கிறதா சொல்றாரு. 15 நாள் சரி, எந்த வாய்வு இருந்தாலும் சரி. அந்த வாயுவுக்கான முழுமையான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உடல்ல எந்த இடத்துல வாயு தேங்கிறதாலும் சரி, அது கேஸ்ட்ரிக் பிரச்சனை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வாயு பிடிப்பு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, முதுகுல L4 L5 அந்த இடத்துல கூட கேஸ் இருந்தாலும் சரி, எந்த வாயுவா இருந்தாலும் 15 நாள் சரியாகும்னு சொல்றீங்களே, அது என்ன மாத்திரை, அது எப்படி சாப்பிடணும்? ஏன்னா வாயு ஏன் பிடிக்குது, எதுக்கு, அதுக்கான உணவெல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்க எப்படி இந்த மருந்தை கொடுக்குறீங்க, இது எப்படி வேலை செய்யுது? பொதுவா இது தயாரிச்சது 35 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு முதுகுல வாயு பிடிச்சிருச்சு. அப்புறம் நான் செலக்ட் பண்ணேன், ஒரு ஆதாரங்கள்லாம் குணபாரத்தில் செலக்ட் பண்ணேன். ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பெருங்காயம், இந்துப்பு, இந்த மாதிரி ஒரு 37 சரக்கு எடுத்து செலக்ட் பண்ணேன். எடுத்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து அதை முறையாக பொடியாக்கி, அப்போ என்ன பண்ணேன், லேகியமாக மாற்றிட்டேன். சர்க்கரையோட சேர்த்து 2 பங்கு சர்க்கரையோட சேர்த்து லேகியமாக மாற்றி கொஞ்சம் நெய் விட்டு எல்லாம் கொடுத்தேன். அது சாப்பிட்டவங்களுக்கு நல்லாச்சு. ஆனால் நிறைய பேர் லேகியத்து விரும்புறது இல்லை. ஏன்னா இந்த பொருள்லாம் சேர்ந்து லேகியமாக மாறும் பொழுது அவ்வளவு டேஸ்ட் வர்றதில்லை. கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் இருக்கும்போது டேஸ்ட் வர்றதில்லை. சரி, இதை மாத்திரையாக மாற்றலாம்ங்கிறதுக்காக நம்ம சுருக்கி கொஞ்சம் பிரண்டை உப்பு, குப்பமேனி உப்பு இதெல்லாம் சேர்த்து மூலிகைகளோட இந்த உப்புகளை சேர்த்து நம்ம பெருங்காயம் உயர்ந்த பெருங்காயம் 1 கிலோ 22,000 ரூபா நம்ம வாங்கியிருக்கிறோம். அந்த நல்ல பெருங்காயத்தை வாங்கி அது ஒரு பங்கு சேருது. பெருங்காயமே போக்கும், ஆனாலும் நம்ம இந்த மூலிகைகளோட அது ஒரு குறைந்த அளவு இருக்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து பல காரணங்களால் வரக்கூடிய வாயுகளை வெளியேற்றும், சரியாக்கிடும். அப்போ முதுகுல பிடிச்ச வாயு, கழுத்து திருப்ப முடியல, அப்புறம் குதிகால போய் வாயு நின்றுக்கும், அங்கே ஊன முடியாது, எங்கே பார்த்தாலும் வாயு நிற்கும். வாயு நிற்கிறது காரணம் தான் நிறைய இருக்கு. ஜீரண கோளாறு, அஜீரணம், ஃபேட்டி லிவரு, இந்த மாதிரி அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, வாயு பண்டங்களை சாப்பிட்றது, அந்த மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால், எல்லாம் பல காரணங்கள் இருக்குன்னு. எதனால் வந்திருந்தாலும் முதல்ல வாயுவை விலக்கிட்டு அதுக்குரிய காரணத்துக்கான மருந்து நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம். அவன் கேஸ் ட்ரபிளால் கஷ்டப்படக்கூடாது, அசைய முடியாது, சில சமயம் இப்படி திரும்ப முடியாது. அந்த நேரத்தில் அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு போய் இன்ஜெக்ஷன் தான் போட்டு வருவாங்க. அவ்வளவு பெரிய செலவு நமக்கு வேண்டியது இல்லை. நாம் அதுவும் அந்த தீர்ற வரைக்கும் தான், மருந்து தீர்ற வரைக்கும் தானே அது கட்டுப்பட்டு இருக்கோம். அதனால் நாம் இதை செஞ்சோம். இது அந்த காலத்துலேருந்து அன்னைக்கு என் தம்பிக்கு கொடுத்து ஒரு 15 நாள் நல்லாச்சு. அதுக்கப்புறம் இதை வழக்கப்படுத்திட்டேன், நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக. இந்த 35 வருஷமா இதை நம்ம செய்கிறோம். காலையில் 2 மாத்திரை லேகியம் 1 ஸ்பூன் சாப்பிடணும்ல, இதை நம்ம சுருக்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால 2 மாத்திரையா சாப்பிடணும். காலையில் சாப்பிட்ட பிறகு 2 மாத்திரை வெந்நீர் சாப்பிடணும், நைட் சாப்பிட்ட பிறகு 2 மாத்திரை வெந்நீர் சாப்பிடணும். 15 நாள் சாப்பிடும் பொழுது அவங்க எங்க நின்றுட்டு இருந்தாலும் சரி, பர்ன்னு காத்து பிரியும். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க பிரிஞ்சுட்டே இருக்கும். உடம்பில் தங்கி இருக்கக்கூடிய வாயுகளை முழுவதும் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற வாயுகளை பிரிச்சு பெருங்குடலுக்கு செலுத்தி பெருங்குடல் வழியா வெளியேற பண்ணிடும். மேல் நோக்கி ஏப்பம் அப்புறம் வராது, கீழ் நோக்கியே தான் போகும். காற்று பொதுவா உடம்புல சொல்லுவாங்க அபானன் மேல் நோக்குதல், கீழ் நோக்குதல்னு. அந்த அபானன் மேல் நோக்கும் பொழுதுதான் வாயு, வாந்தி, ஏப்பம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துருது. எல்லாமே அது மேல் நோக்காம கீழ் நோக்க வச்சுட்டாலே இதெல்லாம் கீழ் நோக்கி போக தொடங்கிடுச்சுனாலே நம்மளுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது, தலையிலும் பிரச்சனை இருக்காது, மென்டல் ப்ராப்ளம் இருக்காது. வாயு இருந்தாலே அதுவும் ஒரு பிரச்சனை தான். அதனால இந்த வாயு 15 நாள் சாப்பிடும் போது வெளியேறிடுது. ஆனா சில பேருக்கு அந்த ஜீரண கோளாறுகள் அது இது நிறைய இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு தொடையில வாயு நின்னுக்கும், நிறைய டாக்டரை பார்த்து சரியாகல. அது என்னன்னு கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சேன். இது வாயு தொடையில் நிற்கிது அந்த இடத்துல அவருக்குன்ட்டு. அவரை கொடுத்தேன். இங்கேதான் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் ஒரு பிஜேபி கட்சியில் ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்தாரு, இதை ஒரு 15 நாள் கொடுத்தா நல்லா இருந்தது. இப்போ என்ன பண்றாருன்னா 200 மாத்திரை மொத்தமா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறாரு. நான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 3 வேளை 2 சாப்பிட்றேங்க, எனக்கு மிகப்பெரிய செலவு வைக்கக்கூடிய போனா மினிமம் 50,000 செலவாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கணும். எனக்கு இது சாப்பிட்டாரு நல்லா இருக்குங்க, நான் அப்பப்போ வாங்கிக்கிறேங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போய் வச்சுக்கிறாரு. அவர் பாட்டில் எங்கே போனாலும் டப்பாவில் எடுத்து போய்க்கிறாரு வண்டியில். 3 வேளையை 2 சாப்பிட்டுனா 2 போட்டுக்கிறாரு. வேற மருந்தே இல்லை, அவருக்கு எந்த நோயும் இல்லை. இந்த வாயு மாத்திரை வாயு விலை என்ன ஆகுதுன்னா, இதுல ஜீரணிக்கிற மருந்தும் இருக்கே, குப்பமேனி உப்பு, பிரண்டை உப்பு, அதனால ஜீரணமும் நல்லா ஆயிடுது, நல்ல பலமும் வந்துடுது. அப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த வாயு மாத்திரை சாப்பிட்டாங்க. 15ஆவது நாள் இப்போதைக்கு இருக்கிறது பிரிஞ்சிடும். தேவைப்பட்டா அவங்களுக்கு ஒரு விருப்பமா இருக்கும், மறுபடியும் வாங்கி வச்சுக்கிறாங்க. தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாயு உற்பத்தி போயிடும்.
காரணங்களை நீக்கிறதுக்கான மருத்துவத்தை அப்புறம் பண்ணிக்கணும். என்ன காரணம் அப்படின்ட்டு அதுவும் பண்ணிக்கலாம். ஆனா வாயுக்கான பிரச்சனைகள் உடலில் இருக்கும் அத்தனை வாயு பிரச்சனைக்கும் வயிறு உப்புசத்துல இருந்து எல்லாத்துக்கும் இது வேலை செய்யும். இது வாயு பிரியறது மட்டுமல்ல, கொழுப்பு சத்து கெட்ட கொழுப்பு உருவாகாமல் தடுக்கிறதுக்கான மருந்து இதுக்குள்ள இருக்கு. இதை சாப்பிட்டு இருக்கும் பொழுது கெட்ட கொழுப்பு உருவாகாது, கொலஸ்ட்ரால் கூடாது. இது வரைக்கும் இருந்த கொலஸ்ட்ரால் இருக்கும் கூடாது. ஆனா அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் மருந்து நம்ம டீகோல் சிரப் சொல்லியிருப்போம், அதையும் காலை மாலை சாப்பிடும் பொழுது பார்த்தா அந்த கெட்ட கொழுப்பு நல்லாவே குறைஞ்சிரும் இதோட சேர்த்தி. அதனால இது மிகப்பெரிய ஒரு வாயுவை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. நமக்கு வாய்ச்சிருக்கு, நமக்கு ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் இதுவும் உதவியா இருக்கிறதுனால இதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏனர்களே, உங்களுக்கும் வாயு பிடிப்பு இருக்கா? தசவாயு, அதாவது பல வாயுகள் இருக்கு. அதுல தசவாயு இருக்குது, நிறைய வாயுகள். நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அந்த வாயுகள்லாம் ஏன் இருக்குது, கடைசியா ஏன் நம்ம அந்த உயிர் பிரிகிற ஒரு வாயு இருக்கு. தனஞ்சயன் வாயு பிரியறதுக்குள்ள ஒரு உயிர் காப்பாற்ற முடியும். அது பாம்பு பிடிச்சிருந்தாலும் வேற விஷயத்தாலையும் அதுக்கெல்லாம் இன்னும் மேல்நிலை அடையணும், தவத்துல மேல்நிலை அடையணும். நாமெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைய முடியல இந்த ஜென்மத்துல. 32 வயசுல தான் உபதேசம் கிடைச்சது. அதனால அந்த மேல்நிலை அடையும் பொழுது என்னன்னா அந்த 3 நாள்ல தனஞ்சயன் பிரியறதுக்குள்ள நாம் உயிரை காப்பாற்ற முடியும், நிறைய நோய்கள் இருந்தும் காப்பாற்ற முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாயுக்கு எல்லாம் வேலை செஞ்சிருக்கு, அவ்வளவுதான். தனஞ்சயனுக்கு முன்னால் என்னென்ன வாயு இருக்கோ அத்தனையும் சரிப்பட்டு. தனஞ்சயன்றது ஒரு மனிதனிலிருந்து 3 நாள் கழிச்சு வெளியே போகக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கவில் தும்பை மற்றும் உயர்தரமான மூலிகைலாம் கசக்கி கண்ணில் விடுவாங்க, மூக்கில் விடுவாங்க, காதில் விடுவாங்க. இதெல்லாம் நம்ம கீரி அங்க இடத்துல வைப்பாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அதான் இறந்தவர்களை உயிரோடு கூட எழுப்புற மூலிகை அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம். நிறைய பத்திரிகை டிவில எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இறந்தவங்களை பாடம் தூக்கிட்டே போயிருந்தாங்க, எழுந்துட்டாங்க, கொல்லி வைக்க போனாங்க, எழுந்து ஓடி வந்துட்டாங்க, மாசர் எழுந்தாங்க, எழுந்து போறாரு அப்படின்லாம் நிறைய பார்த்துருப்போம். இதெல்லாம் அறிவியல் பூர்வமா பேசினா கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். சரி, ஓகே. அனைத்து வகையின் வாயுக்குங்க அற்புதமான மருந்து 15 நாள் சரியாகும். வாயு உள்ள பேசுனதுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.